கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தினம் ஒரு தேவ வார்த்தை. என் மகனே, நீ கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். நீதிமொழிகள் 3 11 மற்றும் 12. கர்த்தர் நமக்கு சுட்டிக்காட்டும் நம்முடைய தீய வழிகளை, தீய காரியங்களை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டுமென்றே கர்த்தர் சொல்கிறார். சில நேரங்களில் நாம் தவறு செய்யாதிருக்கும் போதும், தேவ சிட்சையை எதிர்கொள்ள நேரும் போதும், அது நம்மை குறித்த ஆண்டோடைய உன்னத நோக்கங்களை கொண்டிருக்கும். இன்று விதவாசத்தை ஜெபிக்க மறக்காதீங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து வழி நடத்துவாராக. ஆமென்.